நாம் நிலை நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எதிர்பார்க்கும் அனைத்தையும் நான் செய்து முடிக்க வேண்டும். நான் செய்து முடிப்பதற்கு முன்பதாக பிசாசினால் நான் தோற்கடிக்கப்படாமல், மடிந்து போகாமல், நான் எதிர்த்து நின்று வெற்றி பெற வேண்டும் என்றால் எவைகளில் நான் நிலைத்திருக்க வேண்டும்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஓகே, ரொம்ப தெளிவா பவுல் சொல்றாரு. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். Stand firm in the faith. ஏன்? அந்த விசுவாசத்திலே நிலை நின்றால் தான் முடிவிலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். இந்த விசுவாசமும் உங்களால் உண்டானதில்லைங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதுவும் உங்களால் உண்டானதல்ல. எதுவும் உங்களால் உண்டானதல்ல. விசுவாசமும் உங்களால் உண்டானதல்ல. அது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தேவன் கிருபையாய் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த ரட்சிப்பை, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், it is not your faith, but it is the faith that God imparted into your heart. It is the gift of God. தேவன் கொடுத்த ஒரு ஈவு. அந்த கிருபை, அந்த விசுவாசம் ரெண்டும் நமக்குள்ள வைக்கப்படாவிட்டால் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்பை கண்டிருக்க முடியாது, ரட்சிப்பை பெற்றிருக்க முடியாது. அப்போ இலவசமாய் கொடுக்கப்பட்டதில் நிலைத்திருக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் தி ஃபெய்த். இதை ஏன் நான் முதலாவது எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பவுல் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். அதுவும் இல்லாமல் அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி சொல்றார். வாசிக்கலாம். எபேசியர் 6 அதிகாரம் 16 பொல்லாங்கனேயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக, above everything else. இதை 2 விதத்துல எடுத்துக்கலாம். ரட்சணம் எனும் தலை சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷத்திற்கான ஆயத்தம் எனும் பாதரட்சை, சத்தியம் எனும் கச்சை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக கையில ஒரு போர்ச்சேவகன் பிடிக்கிறது அந்த கேடகம், பெரிய கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம். ஸோ ஓவர் அண்ட் அபவ் ஆல் தீஸ் திங்ஸ், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தை பற்றி கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக. இந்த எபேசியர் 6 நான் சொன்னது போல பொல்லாங்கனை ஜெயித்து முடிவு பரியந்தமும் நிலை நிற்பதற்காக பவுல் சொல்றாரு, சர்வ ஆயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல அவர் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக, above all things stand firm in the faith. ஏன் அந்த விசுவாசத்திலே நாம் நிலை நிற்க வேண்டும்? நமக்கு தெரியும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்று சொன்னால் எப்படி நாம் தேவனை தரிசிப்போம்? யோசித்து பாருங்கள். விசுவாசம் நமக்குள் இல்லாவிட்டால் we cannot please God, we cannot enter into his kingdom. அவருக்கு பிரியமா இல்லாம, அவருக்கு பிரியம் இல்லாததை நான் செய்கிறேன், அவருக்கு விரோதமானதை செய்கிறேன், ஒரு ராஜா என்னை அவருடைய ராஜ்யத்தில் உள்ள விட்டுருவாரா? இன்னைக்கு நம்ம சின்னதாக ஏதாச்சும் ஒரு நம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி போஸ்ட் போட்டாலே நம்மளை ஆன்டி நேஷனல்னு கூப்பிட்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. யோசித்து பாருங்க, உலக பிராரமாக ஒரு மனுஷன் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தும் போது ஆன்டி நேஷனல்னு கூப்பிடுறாங்க, நம்மளை வேறு விதமாக பேசுகிறாங்க. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தில் அவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவன் உள்ளே நுழைய முடியுமான்னு யோசித்து பாருங்க. நிச்சயமாக முடியாது. தேவனுக்கு பிரியமாய் இருந்தால்தான் we can enter into the kingdom of God. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, செமி ஃபெய்த் தான். நம்ம ஃபெய்த் முழுமையான விசுவாசம் அல்ல, பூரணமான விசுவாசம் அல்ல, பாதி விசுவாசம். எப்படின்னா, இதை யோசித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப சிரிப்பான ஒரு உதாரணம் வந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்ட கற்றுவாங்க, டூ வீலர் ஓட்ட கற்றுக்கும் போது என்ன செய்வாங்க, இந்த கால் ரெண்டையும் வண்டியில் தூக்கி வைக்காம சைட்லேயே இப்படியே விரிச்சே வச்சுருப்பாங்க. எதுக்கு? பயம். என்ன பயம்?
ஒருவேளை நமக்கு பேலன்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம கீழே விழாம டக்குன்னு இந்த காலை கீழே வச்சு ஊனிடலாம். இப்படி வண்டி ஓட்டுறவங்க ஒருபோதும் பேலன்ஸை கற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. Faith is like learning to lift your legs off the ground and put it on your vehicle. நம்மை அழைத்த தேவன் பேர்ல நம்பிக்கை வைத்தால்தான் வாழ்க்கையினுடைய பேலன்ஸை நீங்க கண்டுபிடிக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவர் பேரிலே வைக்கப்பட்டால்தான் நாம் முடிவு பரியந்தமும் நிலை நிற்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் இன்னைக்கு மனுஷன் இந்த 2 நிலைகளிலும் தடுமாறி கொண்டிருக்கிறான். whether to trust God or to trust the flesh. மாம்ச பலத்தை, மாம்ச புயத்தை நான் நம்புவதா அல்லது தேவனை நம்புவதா? இதில் ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ப்ராப்ளம் என்னன்னா, தேவன் கண்களால் காணக்கூடாதவராய் இருக்கிறார். அவருடைய நிலைத்திருக்கும் சகல ஆசீர்வாதங்களும் கண்களால் காணக்கூடாதவைகளாய் இருக்கிறது. ஆனால் உலகமும் அதனுடைய காரியங்களும் நம் கண்களால் காண்கிறோம். ஆகவே மனுஷனுக்கு தடுமாறுது மாற்றம். ஏன்னா கண்களால் காண்பதை நம்புவது எளிது, கண்களால் காண முடியாததை நம்புவது கடினம். ஆகவே கண் காண்பதை நம்புவது எளிது என்பதனாலே மனிதன் விரும்புகிறது என்ன? லெட் மீ புட் half my faith here, half my faith there. இப்படி காலை கீழே வச்சுக்கிட்டே வண்டி ஓட்ட முயற்சிக்கிறவன் ஒருபோதும் வண்டி ஓட்ட கற்றுக்கவே மாட்டான். விசுவாசத்தில் இப்படி 2 கட்டான் இருப்போம்னா கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் நிலை நிற்க கற்றுக்கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, ஆகவே நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, விசுவாசம் என்பது கடினம் தான், ஆனால் you need to stand in the faith because that is the only thing that will bring you to the end. முடிவு பரியந்தமும் உங்களை கொண்டு வந்து ரட்சிப்புக்குள் பிரவேசிக்க செய்வது அந்த விசுவாசம். இலவசமாய் தேவன் கொடுத்ததில் நிலை நிற்பது அவசியம். சரி, இன்னொன்று வாசிக்கலாம். 1 பேதுரு 5, 8, 9. ஏன் இந்த விசுவாசம் கடினமானது? 2வது காரியம், 2வது ரீசன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஓகே, பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? நல்லா யோசித்து பாருங்க. உலகத்தில் இருக்கிறவன் ஏற்கனவே அவன்கிட்ட தான் இருக்கிறான். அவனை முழுங்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் பிசாசினுடைய கையில் இருக்கிறவன். ஆகவே அவனை விழுங்க தேட போவது இல்லை. வாசிக்கலாம் அடுத்த வசனம், 9ஆம் வசனம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஓகே, அவர் என்ன சொல்றாரு? விசுவாசத்துல உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. நீங்க விசுவாசத்துல நின்றீங்கன்னா நிச்சயமா பிசாசு உங்களுக்கு எதிர்த்து வருவான். விசுவாசத்துல நீங்க நிக்கலனா பிசாசு உங்களை கண்டுக்கவே மாட்டான். he doesn't care. ஏன்னா அவனுக்கே தெரியும், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அவனே பாவம் செய்யறான், நான் எதுக்கு போய் அவன்கிட்ட தலையிடணும்? அவன் தேவன் பேர்ல நம்பிக்கை வைக்கல, மாம்ச பலத்தை நம்புறான், மனுஷனை நம்புறான், தன் சுயத்தை நம்புறான். இவனை போய் என்ன கண்டுக்கிறது? உற்று, நோ யூஸ் அப்படின்னு உங்களை கண்டுக்கவே மாட்டான். ஆனா போராட்டம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஏன் ஸ்ட்ரகிள்ஸ், ஒய் த ஸ்ட்ரகிள்ஸ்? ஏன் மேல 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 போராட்டம்? ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு துக்கம் முடிஞ்சு போயிருச்சுன்னு இல்லாம மேல 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 வருதே. ஒன்று முடிஞ்சா ஒன்றை வெற்றி பெற்றா அடுத்தது ஆரம்பிக்குதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? விசுவாசம் உங்களுக்குள் ஜீவன் உள்ளதா இருக்கிறது என்பது அர்த்தம். ஏன்னா அப்படிப்பட்டவர்களைத்தான் பிசாசு தாக்குகிறான். காரணம் என்ன? அந்த விசுவாசத்தை ஒழித்து விட்டால் கடைசி பரியந்தமும் நீங்களும் நானும் நிலை நிற்க மாட்டோம், ரட்சிப்பை அடையவும் மாட்டோம். ஆகையால் தான் பிசாசு நமக்கு எதிர்த்து போராடுறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு போராட்டம், மருந்தை நம்புறதா, தேவனை நம்புறதா, மனுஷ உதவியை நாடுவதா அல்லது தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று நிலை நிற்பதா? பிரியமானவர்களே, the choice is yours. முடிவு
தேர்வு உங்கள் கையில் இருக்கிறது. நீங்க தான் முடிவு செய்ய முடியுமே தவிர ஒருவரும் உங்களுக்காக முடிவு செய்யவும் முடியாது. ஆண்டவர் உங்களுக்காக அந்த தீர்மானத்தை செய்யவும் மாட்டார். நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். சுய சித்தத்தை மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த சுய சித்தத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் சுய சித்தத்தினாலே உம்மை தெரிந்தெடுப்பதற்கு எனக்கு பலன் தாரும் என்று கேட்பீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மருந்தே எடுக்காதீங்கன்னு நான் சொல்லலை. இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மறுபடியும் நீங்கள் தப்பாக முடிவுக்கு வரக்கூடாது. ஏன்னா நான் அனுபவித்து சொல்கிறேன். 2013 நான் மரித்திருக்க வேண்டிய அந்த நிலைமையில் நான் அடிக்கடி என்னுடைய சாட்சியை சொல்லியிருக்கேன். மருந்தை எடுத்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே, not by these medicines Lord, but by the blood that you shed for me on the cross of Calvary, I will be healed. நான் மருந்து எடுக்காமல் இருக்கலை, மருந்து எடுத்தேன். ஆனால் அந்த நிமிஷம் நொடி பொழுதுல என்னுடைய விசுவாசம் மருந்திலிருந்து கல்வாரி சிலுவைக்கு மாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இட் இஸ் நாட் தட் யூ ஷுட் நாட் டேக் மெடிசன்ஸ். மருந்தே எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, எடுங்க, மருந்து எடுங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மருந்துனால அல்ல, சிலுவையிலே கிறிஸ்து சிந்தின ரத்தம் தான் உங்களுக்கு பூர்ண விடுதலையை தர முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு விசுவாசத்தில் நிலை நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் இல்லை என்றால் இன்றைக்கு நான் மரித்து போயிருப்பேன். இன்றைக்கு ஜீவனோடு கூட நிற்கிறேன்னா ஆண்டவர் கிருபையா எனக்குள் கொடுத்த விசுவாசம், எனக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய விசுவாசம், அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்களை தாங்கிட்டு வருது. பவுல் சொல்றாரு, விசுவாசம் இருந்தாலே நீங்க நிச்சயமா பிசாசுக்கு டார்கெட்டா இருப்பீங்க. Faith puts the devil off. Fear will bring him to devour you. விசுவாசம் இருந்தால் கொஞ்சம் யோசிப்பான், போராட்டங்களை தூக்கி போடுவான், எரிவான், எவ்வளவுதான் எரிஞ்சிட்டு இருப்பான். அவனுடைய அக்கினியாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாக நாம் நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமா ஒரு காலகட்டத்தில் போதுன்ட்டு போயிடுவான். பிரியமானவர்களே, பயம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அந்த பயம் பிசாசினுடைய அழிவை உங்கள் பக்கமாக ஈர்த்து கொண்டு வரும். பயத்தினாலே இன்றைக்கு அநேகர் மடிந்து போகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த பிராட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக நீட் எக்ஸாம்ஸ்க்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் பேசி கொண்டிருந்த போது நம்முடைய மீடியா டீமில் ஒருவர் சொன்னார், அக்கா பாருங்க, பயத்தினால இந்த நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்தே போயிட்டான். அப்போ யோசித்து பாருங்க, இன்னைக்கு மனுஷனுக்குள் இருக்கக்கூடிய பயம்தான் அவனை மரணத்திற்கு நேராக கொண்டு போகிறதே தவிர வேறொன்றும் இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனுள்ள விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். We have received a living faith. அந்த விசுவாசம் நம்மை ஜீவனுக்குள் நிலை நிற்க பண்ணுகிற ஒரு விசுவாசமா இருக்கிறது. எவ்வளவு வேதனையா இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும்போது. அது கேட்டுட்டு எனக்கு ரொம்ப மனம் உடைந்து போனேன். உண்மையிலே சொல்ல போனால் ஒரு பாரமாகி விட்டது. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், பாவம் அந்த பிள்ளைக்கு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் இல்லை, அவனுக்கு தெரியாது இயேசுவை பற்றி. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கிருபையினாலே அவரிடத்திலிருந்து விசுவாசத்தை பெற்றிருந்தோம், இலவசமாய் பெற்றிருந்தோம். அந்த விசுவாசத்தில் நிலை நிற்காமல் அநேக நேரத்தில் அந்த விசுவாசத்தை வீணடிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். We don't care to stand in the faith. அந்த விசுவாசம் எவ்வளவு பெரிய ஒரு பலன் என்பதை அறியாமல், அதை சிந்தித்து பார்க்காமல் we just take things for granted. எல்லாவற்றையும் உலக பிரகாரமாகவே செய்து முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிரியமானவர்களே, விலையேற பெற்ற விசுவாசத்தை உங்கள் இருதயத்திலே தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய கரத்தில் நிலை நின்று பிசாசை ஜெயிப்பீர்கள் என்ற ஒரு ட்ரஸ்ட் அவர் உங்க மேல வச்சிருக்கிறதுனால தான் அந்த விசுவாசத்தை உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார். இப்போ பேதுரு எப்படிப்பட்ட விசுவாசத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம பேதுரு சொல்றதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். விசுவாசம் என்று நாம் பேசினாலே 2 விதமான விசுவாசம் இருக்கிறது. ஒன்று ஆவியின் கனி ஆகிய விசுவாசம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, there is the fruit of faith
And then there is the gift of faith. விசுவாசம் என்னும் வரமும் இருக்கிறது, விசுவாசம் என்னும் கனியும் இருக்கிறது. கனியாகிய விசுவாசம் என்றால் என்ன? கனியாகிய விசுவாசம் என்றால் ஒருவருக்கு உண்மையாய் இருப்பது. விசுவாசம் உள்ள வேலைக்காரன், விசுவாசம் உள்ள ஊழியக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் primarily talking about the human character. மனிதனுடைய குணாதிசயத்தை குறித்து பேசுகிறது. அடுத்த விசுவாசம் வரமாகிய விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது போய் விழும் என்று சொல்லுகிற விசுவாசம். மலைகளை பெயர்க்கத்தக்க அற்புத விசுவாசம். நான் சொல்வேன், முதலாவது இந்த கனியாகிய விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தா தான் அந்த வரமாகிய விசுவாசம் வல்லமையாய் செயல்பட முடியும். unless we are true to Christ. உண்மையை சொல்லப்போனா யாரை நம்பியிருக்கிறோம் என்பதை அறிந்து அவருக்கு உண்மையாய் இருந்தால்தான் அந்த வரமாகிய விசுவாசம் பலத்த கிரியைகளை நமக்குள் செய்ய முடியும். பல நேரத்தில் கேரக்டர் இல்லாமலேயும் வரங்கள் செயல்படுகிறது. ஆனால் உண்மையா பலனுள்ள விதத்தில் வரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் அந்த குணாதிசயம் இருந்தால் தான் அந்த வரம் செயல்பட முடியும். ஸோ நம்ம பார்க்குறோம், ரிமைனிங் ட்ரூ டு கிரைஸ்ட், அவரை நம்முடைய உண்மையினால் நாம் பிரியப்படுத்தும் போது, திருப்திப்படுத்தும் போது, சந்தோஷப்படுத்தும் போது பயனுள்ள விதத்தில் வரமாகிய விசுவாசம் வெளிப்படும். ஏன்? நான் அவருக்கு உண்மை இல்லாமல் வரமாகிய விசுவாசத்தை பயன்படுத்தினா பல அற்புதங்களை பூமியில் செய்யலாம். ஆனால் பிதாவே பிதாவே உம்முடைய நாமத்தினால இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லும்போது உன்னை அறியேன் அக்கிரம செய்கைக்காரனே அகன்று போய் என்று சொன்னால் அந்த வரமாகிய விசுவாசத்தினால பிரயோஜனமே இல்லை. ஸோ வரமாகிய விசுவாசம் கனி இல்லாமல் செயல்படக்கூடும், ஆனால் பலனை தராது என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். சரி, இப்போ திரும்ப பேதுருவிட்ட வருவோம். பேதுரு சொல்றாரு, நீங்க விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிறுங்கள். சரி, என்ன விசுவாசம்? வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் இஸ் பீட்டர் டாக்கிங் அபவுட்? 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே இதை அவர் குறிப்பிடுகிறார். வாசிக்கலாம். 1 பேதுரு 5, 6, 7. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். You have the best caretaker. ஹல்லேலூயா. உங்களுக்கு மிக சிறந்த ஒரு கேர்டேக்கர் இருக்கிறாரு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், விசாரிப்புக்காரன், அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன வேணா போட்டுக்கோங்க. ஆனா அவரை போல அன்போடு, கரிசனையோடு, பாசத்தோடு, நேசத்தோடு விசாரிக்கிறவர்கள் வேறு ஒருவரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் யாவையும் அவர் மேல் வைத்து விடுங்க. மனுஷனுக்கு பேசிக்காக இருக்கக்கூடியது ரொம்ப சிம்பிளான கவலை தான். என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம், எங்கே தங்குவோம், இதுதான் பேசிக் நீட்ஸ். அதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அடுத்த கவலை, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா என் வாழ்க்கைக்கான கவலை, நான் எப்படி உயர்வேன், எப்படி மேலே வருவேன், எப்படி நான் ஷைன் பண்ணுவேன், பிரயாசம். ரெண்டையும் சொல்றாரு. நீங்க ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படியாக தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். whether it is your basic needs or whether it is the higher glories of life, வாழ்க்கையின் மேன்மைகளாக இருக்கட்டும், எதுவாய் இருந்தாலும் அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்க. Put everything on him. எல்லா பாரத்தையும் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் சகலவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. That is faith. ஒரு சிறு பிள்ளை அழுது கொண்டிருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். ஆனால் தாய் அந்த பிள்ளையை தூக்கி தன் மார்போடு கூட அணைத்து ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும், அமைதியாக தூங்கிரும். அந்த தாயுடைய அரவணைப்பில் என்ன இருக்கு?
இட் ஹாஸ் a சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. சுற்றிலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பயங்கர புயல் அடிக்கலாம், பயங்கர மழை அடிக்கலாம், தாயினுடைய கையில் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை நல்லா தூங்கும். தட் இஸ் ஃபெய்த். என்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் என் தேவன் என்னை கரம் பிடித்திருக்கிறார், என்னை ஜெனிப்பித்த கண்மலை எனக்கு உண்டு, தாய் போல தேற்றுபவர் எனக்கு உண்டு, தகப்பன் போல சுமப்பவர் எனக்கு உண்டு, என்ன நடந்தாலும் கவலை இல்லை, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அந்த விசுவாசத்தை குறித்து தான் பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறார். The total transferring of all our cares and burdens onto him. முற்றிலும் அவர் மேல வச்சுட்டு எதை குறிச்சுமே கவலை இல்லை. புயல்கள் அடித்தாலும், பயங்கள் சூழ்ந்தாலும், என்ன நடந்தாலும் எங்களுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை, கலங்குவதில்லை. ஏனென்றால் எங்கள் தேவன் எங்களுக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லக்கூடிய விசுவாசம். ஸோ அந்த முழுமையான நம்பிக்கை. நல்லா கவனிங்க, அவர் நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா, இதெல்லாம் மனுஷனாகிய உன்னுடைய பொறுப்பு, இது மட்டும்தான் என் பொறுப்பு, இதை மட்டும்தான் நான் உனக்காக செய்வேன் ஆண்டவர் சொல்லவே மாட்டார். நம்ம இன்றைக்கு கேட்ட வாக்குத்தத்த வசனம் அதுதான். கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவர். பிரியமானவர்களை, யாவற்றையும். தயவு செய்து அதில் நீங்களா எக்ஸெப்ஷன்ஸ் போடாதீங்க. நீங்க எக்ஸெப்ஷன் போடும் பொழுது தான் நீங்க இதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார், இதெல்லாம் செய்வார், நீங்களா சில காரியங்களை தவிர்க்கும் போதுதான் உங்களுடைய விசுவாசத்து நிமித்தமாக அது நடக்காமல் போகலாமே தவிர, மற்றபடி தேவன் தீர்மானித்தால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க நீங்க ஆயத்தமா? ஒப்பு கொடுத்து முடிவு பரியந்தமும் நிலைத்திருந்தீங்கன்னா தான், அந்த கம்ப்ளீட் ட்ரஸ்ட் இருந்தாதான் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து கொள்வார். மாம்சம் எங்க தலையிடுகிறதோ அங்கே ஆவியானவர் செயல்பட மாட்டார். தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மாம்சம் தலை தூக்கிச்சுனாலே ஆவியானவர் வித்ட்ரா பண்ணிடுவார் சிச்சுவேஷன்ல இருந்து. இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. மாம்சம் தலை தூக்கிருச்சு, கலப்படமான மாம்சம் பிளஸ் ஆவியினுடைய கிரியையை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. மாம்சம் செத்தால் ஒழிய, மாம்சம் விட்டு கொடுத்தால் ஒழிய ஆவியானவர் அந்த இடத்துல செயலாற்ற முடியாது. வாசிக்கலாம், ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஓகே, the spirit and the flesh are against each other. மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. எங்கே மாம்சம் பயம் அடைகிறதோ அங்கே ஆவி விசுவாசத்துக்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறது. பயம் உலகத்தினாலே உண்டாகிறது, விசுவாசம் ஆவியினாலே உண்டாகிறது. மாம்சம் உலகத்தை தான் அதிகமாய் சார்ந்து கொள்ளுகிறது, ஆவி தேவனை சார்ந்து கொள்ளுகிறபடினால் அங்கே விசுவாசம் உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ நம்ம தேவனை நம்பி எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் மேலாக அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து எல்லாவற்றிலும் எப்பொழுதும் அவரை நாம் நம்புவோம் என்று சொன்னால், இஃப் we will stand in the faith that we have in Christ Jesus, அப்போ நம்ம நிச்சயமா அசைக்கப்பட மாட்டோம், கடைசி பரிந்தமும் நிலைத்திருப்போம். வாசிப்போம், சங்கீதம் 112:6-7 ரொம்ப அழகா இதை நமக்கு உறுதிப்படுத்துகிற ஒரு வசனம். சங்கீதம் 112:6-7. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஓகே, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பான், நித்திய கீர்த்தி உள்ளவனாய் இருப்பான், துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது தாவீதை குறித்தோ ஆபிரகாமை குறித்தோ வேற யாரு குறித்தோ சொல்லல, நீதிமானாக்கிய உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நீதிமான்? என் நீதியை நம்பி நீதிமான் என்று சொல்லுகிறவன் அல்ல, கிறிஸ்துவனுடைய பகிர்ந்தளிக்கப்பட்ட நீதியை பெற்றிருக்கிற நீதிமானாக்கிய உங்களையும் என்னையும் குறித்து தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீர்களானால், நீதிமான் என்று தேவன் யாரை அழைக்கிறார்? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
தேவன் பேரிலே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலே, முக்கியமா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில நம்பிக்கை வைக்கிறவன், விசுவாசம் வைக்கிறவன் தான் நீதிமான். தேவன் என்னை நீதிமான் ஆக்குகிறவர் என்று விசுவாசிக்கிறவன் தான் நீதிமான். அந்த விசுவாசத்தினால நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கீங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்க அப்படிப்பட்ட நீதிமானாய் இருந்தால், அந்த விசுவாசத்தினால நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, நித்திய கீர்த்தி உள்ளவர்களா இருப்பீங்க. நீங்க இங்க செய்யறதெல்லாம் இனி வரும் யுகத்துல உங்களுக்கு பலன்களையும் பேரையும் புகழையும் கொடுப்பதற்கு தேவன் அந்த கிரியைகளை உங்களுக்குள் நடப்பித்து கொண்டிருக்கிறார். நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே பயப்படான். இன்னைக்கு எத்தனை துர்ச்செய்திகள் நம்மை சுற்றிலும் வருகிறது. ஒவ்வொரு துர்ச்செய்தியை கேட்கும் போதும் கலங்குகிறோம், பயப்படுகிறோம், தவிக்கிறோம். ஆனா நீங்க தேவனை விசுவாசிக்கும் நீதிமானாய் இருந்தீர்கள் என்றால் துர்ச்செய்திக்கு நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். அடுத்தது சொல்லுது, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அசைக்கப்படாத இருதயம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த அசைக்கப்படாத இருதயம் இருந்தால் என்ன பலன் தெரியுமா? ஒன்று, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. இன்னொன்று, அநேகர் உங்களை தேடி வருவார்கள், உங்களிடத்தில் வருவார்கள். they will come to you. ஏன்னா இன்றைக்கு உலகத்துல ஒரு நம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கக்கூடியவர்களை தேடி மக்கள் ஓடி வருகிறார்கள். that is the light. அதுதான் வெளிச்சம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும்போது, அவநம்பிக்கையும் பயங்களும் கலக்கங்களும் ஜனங்களை மூடும்போது, உங்கள் மேல் கர்த்தருடைய விசுவாசத்தின் வெளிச்சம் இருக்கிறபடியினால் பூமியின் ஜாதி ஜனங்களும் ராஜாக்களும் பிரபுக்களும் உங்களிடத்தில் ஓடி வருவார்கள். அசைக்கப்படாத தைரியம் உள்ளவர்களாய் நிலை நிற்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் காம்ப்ரமைஸில் போயிடுச்சு. ஏன்னா நமக்குள்ள விசுவாசம் இல்லை. நம்ம நிறைய காரியத்துக்கு பயப்படுறோம். ஏண்டா வாயை விட்டு சொல்றது, சொல்லிட்டு நாளைக்கு நம்மளே அடி வாங்கிட்டோம்னா நம்மளை கேவலமாக பேசுவாங்க, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி மஸ்ட் பி ரெடி ஃபார் எவ்ரிதிங். எல்லாத்துக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். காம்ப்ரமைஸ். என் தேவன் என்னை அழைத்திருக்கிறாரானால் நான் நீதிமானாய் நிலை நிற்கிறேன் என்றால் வேதம் சொல்லுகிறது, நான் அசைக்கப்படுவதில்லை. துர்ச்செய்திகள் வரலாம், துர்க்கிரியைகள் சுற்றிலும் நடக்கலாம், என்ன வேணா நடக்கட்டும், கர்த்தரை நம்பி இருக்கிறவன் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. இதுல பெரிய விசுவாசத்தை வளர்க்கறதுக்கோ எதுக்கோ வேலை இல்லை. நீங்க நீதிமானா கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறீங்களா அப்படின்றதான் உங்களுக்கு முக்கியமான காரியமே. இப்போ ஓகே, ஸோ இங்க சொல்லுது, பேட் இவெண்ட்ஸ், பேட் நியூஸ், பேட் எக்ஸ்பீரியன்சஸ் என்னவா இருக்கட்டும், எதுவுமே உங்களை அசைக்காது நீங்க கர்த்தருக்குள்ள நின்னீங்கன்னா. ஏன்னா நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனமாய் இருக்கிறாய். ஓகே, விசுவாசம் ஒரு போராட்டம் என்பதை மறந்து போகாதீர்கள். Never forget that faith is a battle. Faith is not a weapon of the peaceful times. நல்ல எல்லாமே அமெரிக்கையாய் இளைப்பாறுதலின் காலத்தில் இருக்கும்போது தேவைப்படுகிற ஒரு ஆயுதம் விசுவாசம் அல்ல. விசுவாசம் போர்க்களத்தில் பயன்படுகிற ஒரு ஆயுதம். It is a weapon that God has given to us because you need to know that the devil is never going to give you a walkover. பிசாசு போராட்டத்தில் சரிப்பா போப்பா நீ ஜெயிச்சிட்ட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே வாக் ஓவர் கொடுத்து உங்கள் கையில் வெற்றியை கொடுத்துட்டு போகிறது இல்லை. பிசாசு கடைசி பரியந்தமும் உங்களோடு கூட போராடுவான் என்பதினாலே தான் ஆண்டவர் சொல்கிறார், முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பவுல் சொல்றாரு, கடைசி பரியந்தமும் நிலை நிற்கத்தக்கதாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். யாருக்கு சர்வாயுத வர்க்கம் தேவை? யாருக்கு போராட்டம் இருக்கோ, யாருக்கு யுத்தம் இருக்கோ அவங்களுக்கு தான் தேவை. யாருக்கு யுத்தம் இருக்கிறது, யாருக்கு போராட்டம் இருக்கிறது, தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் உண்டு. பிசாசானவன் எப்படியாகிலும் விசுவாசத்திலிருந்து அவர்களை தகர்க்க வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். இன்னொன்று, வேதம் எப்போவுமே இந்த போராட்டத்தை அவாய்ட் பண்ண தான் சொல்லுது. யாவரோடும் சமாதானமாய் இருக்க பாருங்கள். இந்த வம்பு, சண்டை, ஆர்கியூமெண்ட்
இதெல்லாம் வேண்டான்னு தான் வேதம் சொல்லுது. ஆனா இதெல்லாம் வேண்டான்னு சொல்ற வேதம் ஒரே ஒரு போராட்டத்தை மட்டும் நல்ல போராட்டம் என்று சொல்கிறது. என்ன போராட்டம்? விசுவாசத்திற்காக. விசுவாசத்திலே போராடுகிற போராட்டங்கள் நல்ல போராட்டங்கள் பிரியமானவர்களே. they are good battles. அந்த பேட்டில்ஸை நம்ம ஃபைட் பண்ணும்போது அங்கே சொல்லுது, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். விசுவாச போராட்டம் பண்ணாட்டி நித்திய ஜீவனை பற்றி கொள்ள முடியாது. நான் வந்துட்டேன், ஆண்டவர் ரட்சித்துட்டார், அவ்வளோதான், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே செய்யாமல் பிசாசு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சமரசம் செய்து கொண்டு போகிற வாழ்க்கை நமக்குள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. we should never compromise with anything that the devil brings to us. பிரியமானவர்களே, நான் சொல்வேன், காம்ப்ரமைஸ்னால நிறைய இழந்தவன் நான். சில நேரத்தில் சரி பரவாயில்ல மனுஷர் தானே அப்படின்னு யோசித்துட்டு மனுஷரோட நம்ம சமாதானமாக இருக்கணும்னு தான் வேதம் சொல்லுதுன்னு சொல்லி நம்ம சமாதானமாக இருக்க பார்த்தா சில நேரத்தில் பிசாசு அதை தான் ஆயுதமாக யூஸ் பண்ணி நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சாதாரண உலக உறவுகளில் வரக்கூடிய சில சமரசங்கள் வேற. ஆனால் பிசாசானவன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நம்மை சமரசம் செய்ய வைக்கிற இடத்துல அடிதான் விழும். முடிவு பரியந்தமும் நீங்க நிலைத்திருக்க முடியாது. போராடத்தான் வேண்டும். விசுவாசம் என்பது ஒரு போராட்டம். அந்த விசுவாசத்துல நிலை நிற்பதற்கு போராடுகிறவர்கள் வெற்றியை பெறுவார்கள். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசாசுக்கு தெரியும் உங்களை அவன் என்ன செய்ய முடியாது, தோற்கடிக்க முடியாது. he cannot take you out. உங்களை தேவனுடைய கிருபையிலிருந்து, தேவனுடைய அந்த அன்பின் பார்வையிலிருந்து, அந்த பராமரிப்பிலிருந்து, அந்த கரிசனையிலிருந்து அவனால் பறித்து வெளியில் கொண்டு வர முடியாது. அவனால் உங்களை வெளியில் கொண்டு வர முடியாது. he cannot take you out. ஸோ என்ன செய்வான்னா, அவனால் செய்ய முடியாததை நீங்களே செய்து விட்டால் அவனுக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. அவன் செய்ய வேண்டியதை அவன் செய்ய மாட்டான். ஏன்னா அவனால் செய்ய முடியாது. he cannot do it. அவன் தேவனுடைய கிருபையை விட்டு உங்களை வெளியில் எடுக்க முடியாது. தேவனுடைய பராமரிப்பை விட்டு உங்களை வெளியில் எடுக்க முடியாது. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற கரிசனையும் அன்பையும் அவனால் தகர்த்தெறிய முடியாது. என்ன நடந்தாலும் தேவன் அதில் உண்மையுள்ளவராய் இருப்பார். ஒரே ஒரு காரியம் அவனால் செய்ய முடியும், உங்களை அந்த இடத்துல இருந்து வெளியில் கொண்டாந்துட்டா, நீங்களே தேவனுடைய அன்பிலிருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா ஒருத்தரும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால தான் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் எழுத்தாளர் சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏன் உங்கள் விசுவாசத்தை தகர்க்கணும்னு பிசாசு நினைக்கிறான்? ஒரே காரணம்தான். அந்த விசுவாசத்தை தகர்த்துட்டா நீங்களே தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் உங்களை மாற்றி விடுவீர்கள். விதவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். அந்த விசுவாசத்தை விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பலன்களும் பயன்களும் ஆசீர்வாதங்களும் போய்விடும் என்பதினாலே தான் அவன் என்ன செய்கிறான், உங்களை எப்படியாகிலும் அந்த விசுவாசத்திலிருந்து வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் என்ன அழைப்பு இருந்தாலும் சரி, அபிஷேகம் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பலத்த கிரியைகள் செய்தாலும் சரி, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா நீங்கள் இருக்கவே முடியாது. ரிமெம்பர், யூ cannot please God. You cannot please God without faith. அந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் யோசித்து பாருங்க, மத்தேயு 7 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, கடைசி நாளில் எல்லாரும் என்னை பார்த்து பிதாவே பிதாவே என்று சொல்லுகிறவர்களெல்லாம்
பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்க. அற்புதம் செய்திருப்பாங்க, அதிசயம் செய்திருப்பாங்க, தீர்க்கதரிசனம் உரைத்திருப்பாங்க, பிசாசை துரத்திருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. காரணம் என்ன? அங்க தேவன் பேர்ல இருக்கிற விசுவாசத்தை கொண்டு செய்யாமல். நான் சொன்னேன், விசுவாசம் 2 விதம். ஒன்று தேவன் பேர்ல இருக்கும் உண்மை, அடுத்தது அவரை நம்பி செய்வது. இந்த 2ஐயும் விட்டுட்டு என் சுயத்துல நான் செயல்படுவேன் ஆனால் ஐ cannot be pleasing to God. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் பேர்ல உண்மையாய் இருந்தால்தான் அந்த விசுவாசம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். நாம் முடிவு பரியந்தமும் நிலைத்திருந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க கூட இருக்கிறாங்க. பப்ளிக் மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், நல்லா அவங்க உலகத்திற்கு பெரிய பேர் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் பேரில் தனிப்பட்ட காரியங்களுக்கு விசுவாசம் வைத்து நிலை நிற்பதற்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், there is only one thing that you need to do. That is to put your trust, your weight entirely upon God. தேவன் பேர்ல முழுமையா நீங்க விசுவாசம் வைங்க. இன்னொன்று நான் சொல்றேன், விசுவாசம் என்பது ஒரு உறவு, நம்புறது. என்னை அழைத்தவரை அவர் மேல வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, அவருடைய அழைப்புக்கு அவருடைய அன்புக்கு உண்மையாய் இருப்பது. இந்த உறவுல இருந்துட்டீங்கன்னா விசுவாசத்தினால உண்டாகும் பலன்களால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. there is no problem because of the outcomes. அவுட்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மகா பெரிய ஒரு பிக் ரிசவுண்டிங் விக்டரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. முடிவு விளைவு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாசிங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35-36 வசனங்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். ஓகே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது என்று கேட்டால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதை குறித்து பேசுகிறது? விசுவாச வீரர்களின் பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. விசுவாச வீரர்கள் தங்களுடைய விசுவாசத்தினாலே என்னெல்லாம் சாதித்தார்கள் என்று சொல்லி கொண்டு வருகிறார். எபிரேயர் எழுத்தாளர் அவங்க பலரை பற்றி குறிப்பிட்டு சொல்றாரு. ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து, யோசேப்பை குறித்து, மோசே குறித்து, எல்லாரும் குறித்து சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் அவர் சொல்றாரு, இந்த பட்டியலை நான் ஒருத்தராக சொல்லிட்டே போனோம்னா பெரிய பட்டியல் ஆயிரும். ஸோ ஜென்ரலாக நான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்கிறேன். யுத்தங்களை ஜெயித்தார்கள், பல அற்புதமான காரியங்களை செய்தாங்க. அதில் ஒன்று, அவங்க ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோட எழுந்திருக்க பெற்றார்கள். ஸோ அதுவும் ஒரு அற்புத பலத்த கிரியைகள். ஆனால் அதுக்கப்புறம் வர சென்டென்ஸை நல்லா வாசித்து பாருங்க. என்ன சொல்லுது? வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாதிக்கப்பட்டவர்கள் ஏன் விசுவாச வீரர்களின் பட்டியலில் மென்ஷன் பண்ணணும்? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல் இருக்கு, அந்த உயிர்த்தெழுதலை தான் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இந்த உலகத்தில் பெரிய வெற்றி பெற்றாதான் உண்டுன்னு இல்லை எங்களுக்கு, நாங்கள் மரித்தாலும் சரி அந்த உயிர்த்தெழுதலை அடைவோம் என்ற நம்பிக்கையினால we don't care what happens. அதுதான் வெளிப்படுத்தல சொல்லியிருக்கு. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவன் பேர்ல வைத்திருக்கிற உண்மை, தேவன் பேர்ல வைத்திருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்துல நிலை நிற்பதுதான் நாம் நிச்சயமாய் ரட்சிப்பை சுதந்திரிப்போம் என்ற ஒரு உறுதியை நமக்கு கொடுக்கிறது. சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.